18வது ஸ்லோகம். சஹ கலு இதம் பகவான் காலசக்தியா குணப்பிரவாஹேன விபக்த வீர்யஹ கரோதி அகர்த்தா ஏவ நிஹந்தி அஹந்தா சேஷ்டா விபூமினஹ கலு துர்விபாவ்யா. சகல்விதம் பகவான் காலசக்த்யா குணப்பிரவாஹேன விபக்த வீர்யா கரோத்யகர்த்தைவ நிஹந்த்யஹந்தா சேஷ்டா விபூம்ன கலு துர்விபாவ்யா. எந்த ஒரு கர்த்தൃത്വവും ഇല്ലാത്ത ഈശ്വരൻ കാലശക്തിയെ ആശ്രയിച്ചുണ്ട് ഗുണങ്ങൾക്ക് മാറ്റം ഉണ്ടാക്കി சிருஷ்டிஸ்திதி சம்ஹாரங்களை செய்யறார். இப்படியெல்லாம் இருக்கிற பகவானோடு அதிசய கர்மங்கள் ஒருத்தருக்கும் நினைச்சு கூட பார்க்கறதுக்கு சாதிக்கிற விஷயம் இல்லை. பகவானோடு கையில இருக்கிற சுதர்சன சக்கரம், சுதர்சன சக்கரம் அப்படிங்கிறது கால சக்கரமாக்கும். 360 முனைகள் இருக்கிற காலச்சக்கரம். ഓരോ നാളും முடியறத்த ஒரு முனை அதுல மூவ் ஆகும். ஒரு மாசத்துக்கு 30 முனைகளாக்கும் இருக்கு. ஒரு வருஷத்துல 12 மாசமாக்கவே இருக்கு. அப்ப 12 × 30 360 நாள்களாக்கும். 360 சுதர்சன சக்கரத்துல இருக்கிற முனைகள். ரஜோகுண சத்குண தமோ குணங்களுக்கு மாற்றம் சம்பவிக்கிறது. குணங்களோடு கூடி சேரலும் பிரியலும் காரணமாக்கும் குணங்களுக்கு மாற்றம் அப்படிங்கிறது உண்டாகிறது. 360 முனைகள் மட்டுமல்ல, ஆயிரக்கணக்குக்கு முனைகளாக்கும் அந்த சுதர்சன சக்கரத்துல இருக்கு. குணப்பிரவாகேனா குணங்களோடு வீரியத்தோடு கூடின அந்த போல்ஸான பிரவாகத்தோடு கூடின காலசக்தியா, காலசக்தியால மாயா சக்தியால விபக்த வீரியஹா பகவத் சக்திய செப்பரேட் செஞ்சு சக பகவான் பரம்பொருளாயிருக்கிற பகவான் ஆதிநாராயணன் அகர்த்தா ஏவா இன்டைரக்ட் ஆயிட்டு டைரக்ட் அல்லாதக்கு இதம் இந்த பிரபஞ்ச விஷயங்களை கரோதி சிருஷ்டிஸ்திதி சம்ஹாரங்களை நடத்துறார். காலத்துக்கு தகுந்த மாதிரியாக்கும் சிருஷ்டிஸ்திதி சம்ஹாரங்கள் நடக்கிறது. ரொம்ப ஜாஸ்தியான ரஜோகுணத்தால சிருஷ்டி, ஜாஸ்தியான சத்குணத்தால பரிபாலனம், ஜாஸ்தியான தமோ குணத்தால சம்ஹாரவும் நடக்கிறது. சிருஷ்டி கர்த்தா அப்படிங்கிறவர் பிரம்மா, பரிபாலன கர்த்தா விஷ்ணு, சம்ஹார கர்த்தா ருத்ரன். இப்படின்னு பரமாத்மா 3 குணங்களோடு மூர்த்திபாவம் സ്വീകരിച്ച് ത്രിഗുണങ്ങളെ സ്വീകരിച്ച് 3 ரூபம் எடுத்துட்டு பிரபஞ்சத்தை ஆக்டிவேட் பண்றார். ஜனனசேஷம் நமக்கு தசாபுக்தி அந்தர்புக்தி வழி அனுபவங்கள் அப்படிங்கிறது உண்டாகிறது. 27 நட்சத்திரங்கள், 12 ராசி கட்டம், அதே மாதிரி சுக்கிரன் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் வியாழம் சனி இப்படின்னு 7 கிரகங்கள், ராகு கேது இப்படின்னு 2 சாயா கிரகங்கள், அதே மாதிரி மாந்தி பிறக்கிற நேரத்திலையும் மரண சமயத்திலையும் எல்லாம் சாட்சி ரூபத்துல இருக்கிற ராசி கட்டத்துல இருக்கிற ஒரு நோடாக்கும் மாந்தி. இப்படின்னு ராசி சக்கரத்துல கிரக நட்சத்திரங்களோடு மூமெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நமக்கு தசாபுக்தி காலகட்டங்கள் வழி அனுபவங்கள் உண்டாகிறது.
டேட்டு, டைமு, பிளேஸு, இதெல்லாம் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான விஷயம். எல்லாம் ஆல்ரெடி ஃபிக்ஸட் ஆக்கும். നമ്മൾ എന്നവാക്കും அப்படின்னு நமக்கு காட்டித்தர ஒரு ஜெராக்ஸ் பேப்பர் மாத்திரமாக்கும் நம்மளோட ஜாதகம். നമ്മൾ பிறக்கிறதையே നമ്മൾ எப்படியெல்லாம் ജീവിക്കണം, എങ്കെല്ലാം ജീവിക്കണം, എന്താ കുടുംബത്തിൽ പോയി പിറക്കണം, ആരെല്ലാമാക്കും നമുക്ക് സഹോദരി സഹോദരர்களായിട്ട് വരണം, എന്ത് അമ്മാക്കും എന്ത് അപ്പാവുക്കുമാക്കും നമ്മൾ പിറക്കണം, നമ്മളുടെ ബന്ധുമിത്രാദികൾ ആരെല്ലാമാക്കും, നമുക്ക് മനവി அப்படி இல்லைன்னா കണവരായിട്ട് വരവേണ്ടിയവർ ആര്, നമുക്ക് പുത്രനായിട്ട് വരവേണ്ടിയവർ, പുത്രിയായിട്ട് വരവേണ്ടിയത് ആര്, ഇതെല്ലാം ഓൾറെഡി ഫിക്സഡ്. എത്ര സുഖം അനുഭവിക്കണം, എന്ത കാലഘട്ടത്തിലെ സുഖം അനുഭവിക്കണം, എത്ര ദുഃഖം അനുഭവിക്കണം, അത് എന്ത കാലഘട്ടത്തിൽ അനുഭവിക്കണം, എത്ര വലി അനുഭവിക്കണം, എത്ര നോയ് അനുഭവിക്കണം, അതെല്ലാം എന്തെന്ത കാലഘട്ടത്തിൽ അനുഭവിക്കണം, இப்படியெல்லாம் நமக்கு ஆல்ரெடி ஃபிக்ஸட் ஆக்கும். அது நமக்கு காட்டித்தர ஒரு ஜெராக்ஸ் பேப்பர் ஆக்கும். நீதான் இது அப்படின்னு காட்டித்தர ஒரு ஜெராக்ஸ் பேப்பர் ஆக்கும் நம்மளோட ஜாதகம் அப்படிங்கிறது. ஜாதகத்துல சொல்லப்படுறதாக்கும் நம்மளோட விதி அப்படிங்கிறது. விதியை மாற்றி மறிக்கிறதுக்கு நம்மளால சாத்தியமில்லை. தலையில தேங்காய் விழும் அப்படின்னு விதி இருந்தானா கட்டாயம் விழுந்திருக்கும். ஆனா பகவானை கூப்பிடுறவாளாக்கும் നമ്മൾ அப்படின்னு எனக்கா നമ്മൾ ഭഗവാനെ கூப்பிட்டு இப்படி பகவானில மனசை கொண்டு லயிப்பிக்கிறவாளாக்கும் அப்படின்னு எனக்கா நம்மளோட தலையில தேங்காய் விழும் அப்படிங்கிறது பகவானுக்கு தெரியுமே. அதனாலேயே நம்ம வெளியில எங்கேயாவது போகிறதுக்கு ஒரு ஹெல்மெட்டை மாட்டிண்டு ஒரு தென்னை மரத்துக்கடியில் போய் யார்கிட்டையாவது இப்படி பேசின்னு நிற்கிற மாதிரி போயிருப்போம். நமக்கு தெரியாதே தேங்காய் விழும்னு. നമ്മൾ വെളിയിൽ ടൂ വീലറിൽ പോகிறதுக்கு വേണ്ടിയിട്ട് ഹെൽമെറ്റ് മാട്ടിയിരിப்போம். அந்த സമയത്തിലേ ആയിരിക്കും നമ്മളോട് തലയിൽ ഒരു തേങ്ങായി ഡുമ്മിന് വിഴറുത്. அந்த ഹെൽമെറ്റ് ഭഗവാനോട് കൈയായിട്ട് നമുക്ക് ഒന്നും സംഭവിക്കാതെക്ക് നമ്മളെ കാപ്പാത്തും. இப்படி தலைக்கு வந்தது தலைப்பாகையோட மாற்றி விடுறதுக்கான எபிலிட்டி எல்லாம் பகவானுக்கு இருக்கு. பகவானோட தீவிர பக்தனுக்கு எந்த ஒரு ஆபத்தும் உண்டாகிறதுக்கு பகவான் விடமாட்டார். ஜனனம் முதல்க்கு மரணம் வரைக்கும் நம்மளோட ஜீவிதத்தில் சுகதுக்கங்களை சுட்டி காட்டுற ஒரு இண்டிகேட்டர் மட்டுமாக்கும் ஜாதகம் அப்படிங்கிறது. பகவானோட கோடதியில தவறு செஞ்சானா பனிஷ்மெண்ட் உறுதி அப்படிங்கிற போதம் எல்லாருக்கும் உண்டாகணும். காலம் அப்படிங்கிற விஷயத்தாலேயாக்கும் காலச்சக்கரத்தாலேயாக்கும் நம்ம இந்த பிரபஞ்சத்துல புனரபி ஜனனம் புனரபி மரணம் அப்படிங்கிற அந்த சர்க்கிளில் சுற்றி கறங்குறோம். அகந்தா நிகந்தி ஒன்னையும் இல்லாம ஆக்கிறதில்லை, ஆனா இல்லாம தான் ஆகி போகிறது. ஒன்றுக்கும் நாசமில்லை, ஆனா சூக்ஷ்ம ரூபத்துல எல்லாம் இருக்குனாலும் நசிச்சதாயிட்டு காணப்படுறது. பகவானுக்கு கர்த்திருவ பாவம் இல்லை. காந்தத்த மாதிரி பகவான் பிரவர்த்திக்கிறார். காந்தத்தோடு பக்கத்துல மெட்டல் போனாதான் அந்த மெட்டலை காந்தம் இழுக்கும். அல்லது காந்தம் போய் மெட்டலை பிடிச்சி இழுத்துட்டு வரவும் செய்யாது. கர்த்திருவ பாவம் அப்படிங்கிறது பகவானுக்கு இல்லை. பகவான் காந்தத்தை மேக்னெட் மாதிரியாக்கும். ஒன்றுகிட்டையும் அட்டாச்மெண்ட் இல்லாத பகவான் திரிகுணங்களை ஆக்டிவேட் பண்ணி இந்த பிரபஞ்சத்தை ஆட்டி படைக்கிறார். விபூமினஹா அந்தமில்லாத மகிமை இருக்கிற பகவானோடு സർവാത്മാവാന ഭഗവാനോട് ചേഷ്ട മായാചേഷ്ടകൾ ദുർവിഭാവ്യകലു ചിന്തന പണി ചെയ്യறதுக்கு കൂടിയും നമുക്ക് സാധിക്കാതെ, മനസാല தெரிஞ்சுக்கிறதுக்கு കൂടിயும் சாதிக்காதே. பகவானுக்கு ஒரு ரூபத்தை கொடுத்து இதுதான் பகவான் அப்படின்னு சொல்ல முடியாது. மனசு அப்படிங்கிறது ஓடி நடக்கிற ஒரு சுபாவம் உள்ளதாக்கும். மனசு அப்படிங்கிறது ஓடி நடக்காத அவஸ்தையிலேயாக்கும் நமக்கு பகவத் தத்துவம் தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கும். இன்னைக்கு கண்டவாளை நாளைக்கு காணறதில்லை. இப்ப சிரிச்சுட்டு இருக்கிறவா கொஞ்ச நேரம் கழிஞ்சா அழுதுன்னு இருப்பா. வலியோடு கூடிட்டு முடியலையே கத்தின்னு இருக்கிறவா திடீர்னு பார்த்தா எந்திரித்து ஓடுவா. சுகிக்கிறவா துரிதம் அனுபவிப்பா. பணங்காசு இல்லாம துரிதப்படுறவா திடீர்னு பார்த்தா கோடீஸ்வரன் ஆயிடுவா. பெரிய பதவியில உட்காந்து பணங்காசில முழுகி நிற்கிறவா திடீர்னு பார்த்தா தரித்திரன் ஆயிடுவர். இப்படி என்னெல்லாமோ ஆக்கும் பகவான் திருவிளையாடல்கள் இப்படி நடத்துறார்.
என்ன வாக்கும் பகவானே இது கிருஷ்ணா, பகவானோட காலசக்கரமான அந்த சுதர்சன சக்கரத்தை பயந்துக்கத்தான் வேணும் அப்படின்னு சுவாயம்புவ மனு பேர குழந்தையான துருவன் கிட்ட சொல்றதையாக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பத்தொன்பதாவது ஸ்லோகம். சஹ அனந்தஹ அந்தகரஹ காலஹ அநாதிஹி ஆதிக்ருத் அவ்யயஹ ஜனம் ஜனேன ஜனயன் மாரயன் மிருத்யுனா அந்தகம். சோனந்தோந்தகர காலோநாதிராதிகிருதவ்யய ஜனம் ஜனேன ஜனயன் மாரயன் மிருத்யுனாந்தகம். சோ அனந்தோ அந்தகரஹ சஹ அனந்தோ அந்தகரஹ சோனந்தோந்தகர காலோ அநாதிஹி ஆதிக்ருத் அவ்யயஹ காலோநாதிராதிகிருதவ்யய ஜனம் ஜனேன ஜனயன் மாரயன் மிருத்யுனாந்தகம். உலகத்தில் இருக்கிற உயிரினங்களால சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாராதிகள் நடத்துறார் பகவான். காலசக்தியாயிருக்கிற பகவானுக்கு பிரியம் அப்படின்னோ பிரியமில்லாதது அப்படின்னோ ஒன்றும் இல்லை. சஹா காலச்சக்கர ஸ்வரூபியான பகவான் இருக்காரே, அவரு அனந்தஹா ஆதியும் அந்தவும் இல்லாதவராக்கும். வானத்தை இங்கேந்து பார்த்தாலும் காணறது, கடல் தாண்டி போய் ஒரு രാജ്യത്തിലെന്ത് பார்த்தாலும் இதே வானத்தை அங்க காண முடியறது. இந்த வானத்தோட ஸ்டார்டிங் எங்கே, இந்த வானத்தோட எண்ட் எங்கே இப்படின்னு ஒன்றும் கண்டுபிடிக்கிறதுக்கு சாதிக்காது. அது மாதிரியாக்கும் பகவான். அனந்தஹா ஆதியும் அந்தவும் இல்லாத பகவான். அந்த கரஹா சம்ஹார ரூபியாக்கும் பகவான், காலஸ்வரூபியாக்கும். அநாதிஹி ஆதி ஸ்டார்டிங் அப்படிங்கிறது இல்லாதவராக்கும். ஆதிக்ருது இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிற சிருஷ்டி நடத்துறதும் பகவானாக்கும். அவ்யயஹா ஜனனம் இல்லாததுனால பகவானுக்கு மரணமும் கிடையாது. பகவானோடு விபூதியாக்கும் இந்த காலம் அப்படிங்கிறது. காலஹா காலந்தான் பகவான். காலஸ்வரூபியான சுதர்சனதாரியாயிருக்கிற பகவான் ஆதிநாராயணன். ஜனேனா ஜனங்களால, ஜனம் ஜனத்தை, ஜனயன் ജനിപ്പിച്ചുണ്ട്, പുത്ര പൗത്ര പരമ്പരകളെ ഉണ്ടാക്കിണ്ട്, വംശമായിട്ട് സന്തതി പരമ്പരകളെ നിലനിർത്തിണ്ട്. ജനിച്ചാനാ മരണം அப்படிங்கிறது സുനിശ്ചയം அப்படிங்கிறதால അന്തകം അന്തിമ കാലത്തില് மிருத்யுனா மிருத்யுதேவனால மாரையன் இல்லாம பண்ணவும் செய்யறார். ஹரே கிருஷ்ணா நாராயணா. பகவானே நீங்கள் இருக்கீங்களே, நீங்கள் ஜெனிப்பிக்கிறதும் நீங்கள் தான், அதே மாதிரி இல்லாம பண்றதும் நீங்கள் தான். எல்லாம் செய்யறது நீங்கள் இன்டைரக்ட் ஆயிட்டாக்கும், டைரக்ட் ஆயிட்டல்ல. 20வது ஸ்லோகம். ந வை ஸ்வபக்ஷோ அஸ்ய விபக்ஷ ஏவ வா பரஸ்ய மிருத்யோஹ விஷதஹ சமம் பிரஜாஹ தம் தாவமானம் அனுதாவந்தி அனீஷாஹ யதா ரஜாம்சி அனிலம் பூதசங்காஹ. ந வை ஸ்வபக்ஷோஸ்ய விபக்ஷ ஏவ வா
പരസ്യ മൃത്യോർവിശദഃ സമം പ്രജാ തം ധാവമാനമനുധാവന്ത്യനീശാ യദാ രജാംസ്യനിലം ഭൂതസംഘാ. காலஸ்வரூபனாயிருக்கிற ஸ்ரீருத்ரனாயிருக்கிற காலாக்னி ஸ்வரூபனாயிருக்கிற மிருத்யு தேவனாயிருக்கிற பகவானுக்கு ஸ்வபக்ஷ விபக்ஷ பாவம் அப்படிங்கிறது இல்லை. ஓம் மகாதேவாய நீலகண்டாய மிருத்யுஞ்சயாய சர்வேஸ்வராய சதாசிவாய. நீலகண்டாய மிருத்யுஞ்சயாய சர்வேஸ்வராய சதாசிவாய ஸ்ரீமன்மகாதேவாய நமः. ஓம் மகாதேவாய நீலகண்டாய மிருத்யுஞ்சயாய சர்வேஸ்வராய சதாசிவாய ஸ்ரீமன்மகாதேவாய நமः. பிரஜாஹ எல்லா உயிரினங்களும் புனரபிஜனனம் புனரபி மரணம் அப்படிங்கிறது இருக்கிறவைதான். மறுபடியும் மறுபடியும் ஜெனிச்சு மரிக்கிற பிரஜகளோடு சரீரத்தில் സമം വിശദഃ എந்த ഒരു പാരപക്ഷവും ഇല്ലാതക്ക് സമമായിട്ട് തന്നോട് തേജസ് പ്രവേശനം ചെയ്യ വെக்கிறവരാക്കും ഭഗവാൻ. ജീവാത്മരൂപമായിട്ട് സാക്ഷി രൂപമായിട്ട് பரம்பொருளிலேந்து இருக்கிற அந்த பிரகாசத்தை பிரவேசனம் பண்ண வைக்கிறவராக்கும் பகவான். பரஸ்ய பரம்பொருளும் மிருதோஹோ பிரகிருதியில சர்வ உயிரினங்களுக்கும் ஜனன மரண காரணமாயிருக்கிற பகவானுக்கு பாரபட்சம் அப்படிங்கிறது கிடையாது. பரம்பொருளாயிருக்கிற பகவானுக்கு பிரகிருதியில இருக்கிற சர்வ உயிரினங்களுக்கும் ஜனன மரண காரணமாயிருக்கிற பகவானுக்கு பாரபட்சம் அப்படிங்கிறது இல்லை. ஜனிச்சானா மரணம் அப்படிங்கிறது சுனிச்சயம். அதனாலேயே எல்லா உயிரினங்களிலும் ஆத்மாவாயிட்டு பிரவேசிக்கிற பகவான் எல்லா உயிரினங்களோடு சரீரம் அப்படிங்கிறதுலேருந்து ஜீவனை பறிச்சுண்டும் போயிடுவர். அந்த அளவுக்கு சாமர்த்தியம் இருக்கிறவராக்கும் பகவான். துருவனுக்கு 36,000 வருஷங்களாக்கும் ஆயுள் கொடுத்திருக்கார் பகவான். அதனால துருவா அந்த 36,000 வருஷம் முடிஞ்சானா கட்டாயம் உனக்கும் மரணம் அப்படிங்கிறது இருக்கு. பிரம்மா சத்தியலோகத்துல உக்காந்துட்டு சிருஷ்டி பண்றாரே, பிரம்ம பிரளய சமயத்துல பிரம்மாவுக்கும் நாசம் உண்டு அப்படிங்கிறத நீ தெரிஞ்சுக்கோ. அஸ்யா மிருத்யு அப்படிங்கிற அந்த கால ஸ்வரூபனா இருக்கிற ருத்ரனுக்கு காலஸ்வரூபனுக்கு பந்து அப்படினோ மித்ரம் அப்படினோ சத்ரு அப்படினோ பேதம் இல்லை. இவன் என்னோட பந்துவாக்கும், இவனுக்கு மரணம் வேண்டாம் அப்படின்னு ஒன்றும் பகவான் நினைக்க மாட்டார். இவன் எனக்கு சத்ருவாக்கும், இவனை இப்பவே கொன்னுடுவேன் அப்படின்னும் பகவான் நினைக்க மாட்டார். சமபாவனையோடு கூடிட்டாக்கும் பகவான் இருக்கார். அப்படி சத்ருமித்ர பாவம் பேதமில்லாதக்கு பகவான் பிரவர்த்திப்பர். அதனாலேயே ஸ்வபட்சஹா என்னோட ஆளுகள் அப்படின்னு, விபட்சஹா என்னோடு ஆளுகள் அல்லாதவா அப்படின்னு இருக்கிற பாவம் நவை கொஞ்சம் கூட இல்லாதவராக்கும் பகவான். அனீஷாஹா எந்த ஒரு சுவாதந்திரியமும் இல்லாதக்கு இந்த பிரபஞ்சத்தில பிராரப்தத்துக்கு தகுந்த மாதிரி பிரவர்த்திக்கிற எல்லாவித உயிரினங்களும் பூதசங்காகா பிரகிருதியில இருக்கிற எல்லா உயிரின கூட்டங்களும் தாவமானம் காலச்சக்கரத்தால சுற்றி கறங்குற தம் அந்த மிருத்யுவுக்கு அனுதாவந்தி பின்னால போறது சர்வ உயிரினங்களும். அனிலம் ரஜாம்சி யதா எப்படியாக்கும்னு சொல்லப்படுறது,
காத்துக்கு பின்னால மண்ணால இருக்கிற பொடிகளெல்லாம் எப்படி ஆக்குமோ போறது. ஆக்சுவலாயிட்டு இந்த மண்ணுக்கு அசைவு கிடையாது. காற்று ஃபோர்ஸா போறதுனாலேயாக்கும் மண் பொடிகளும் இப்படி பறக்கிறது. அதே மாதிரி எந்த ஒரு விதத்தில இருக்கிற சக்தியும் இல்லாதவாளான உயிரினங்களுக்கு சக்தி கொடுக்கிறது பகவானாக்கும். பகவானோட மகத்துவம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெருசாக்கும். சூரியனை உதிப்பிக்கிறதும் அஸ்தமனம் செய்ய வைக்கிறதும் பகவத் சக்தியினாலேயாக்கும். நம்மளோட சரீரத்தில் இருக்கிற பிளட்டு நம்ம தூங்குற டைம்லையும் சர்க்குலேட் செய்யறது பகவானோட சக்தியினாலேயாக்கும். நம்மளோட பிராண ஸ்பந்தனம் நம்ம தூங்கின்னு இருக்கிறதையும் நம்மளோட சரீரத்தில் பிராண பிரசரம் நடக்கிறது பகவானோட சக்தியிலேயாக்கும். ஜனன மரணங்கள் பகவானோட சக்தியாலேயாக்கும் நடக்கிறது. നമ്മൾ ആക്റ്റീവ് ആയിട്ട് இருக்கிறதும் பகவானோட சக்தியினாலேயாக்கும். நமக்கு புத்தியை தரதும் பகவானாக்குமே. பாகவதம் படிக்கணும் அப்படிங்கிற அந்த தோணல் உண்டாக்குறதும் பகவானாக்குமே. உபனிஷத்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தோண வைக்கிறதும் பகவானாக்குமே. இறந்து போன ஒருத்தரை ஜீவிப்பிக்கிறதுக்கு மனுஷாளா இருக்கிற நம்மளால சாதிக்காது. ஆனா എത്രയോ പുരാണങ്ങളിലെ ഉയിര് പോനവാൾക്കെല്ലാം ഉയിര് കൊടുത്ത ഭഗവാനെ നമ്മൾ பார்த்திருக்கோமே. குழந்தைகள் இல்லாதவாளுக்கு புத்திரபாகியம் கொடுக்கறதுக்கும் பகவானுக்கு சாதிக்கும். காற்று ஃபோர்ஸ் ஆயிட்டு போற போக்குல மண் பொடிகள் பல இடத்துக்கும் பறந்து போற மாதிரியாக்கும். கர்மபலத்துக்கு தகுந்த மாதிரி பிரகிருதியில பல இடத்துல பல காலகட்டத்துல ஜீவிக்கிறவா எல்லாம் காலச்சக்கரத்துக்கு தகுந்த மாதிரி வாழறா. பிராரப்த கர்மத்துக்கு தகுந்த மாதிரியாக்கும் ஜனனவும் மரணவும் வாழ்க்கை സിറ്റുവേഷനും എല്ലാം அமையறது. 100 வருஷம் முன்னால நான் அப்படிங்கிற இந்த சரீரம் இருக்கலை. இந்த ஜீவன் இருந்தது. இந்த ஜீவன் அப்படிங்கிறது வேறொரு சரீரத்தில் இருந்தது. இனியொரு 100 வருஷம் கழிஞ்சாலும் இந்த சரீரத்தில் இருக்கிற நான் இருக்க மாட்டேன். இந்த சரீரத்துக்குள்ள இருக்கிற ஜீவன் அப்படிங்கிறது வேற ஒரு சரீரத்தில் இருக்கும். அதனால இந்த சரீரத்துக்கு அழிவு அப்படிங்கிறது கட்டாயம் இருக்கு. பிராரப்த கர்மங்களுக்கு தகுந்த மாதிரியாக்கும் ஜனனவும் வாழ்க்கை ரீதிகளும் மரணவும் எல்லாம் சம்பவிக்கிறது. பந்து மித்ராதிகளும் அதே மாதிரி நமக்கு ஆகரவா ஆகாதவா அத்தனை பேரும் இந்த காலச்சக்கரத்துக்கு தகுந்த மாதிரியாக்கும் நம்மளுக்கு வந்து பவிக்கிறது. உலகத்துல கோடானு கோடி ஜனங்கள் இருக்கா. எல்லாரும் பரஸ்பரம் பார்த்துட்டொன்னும் இல்லை. அதுல ஒரு சிலவா மட்டும்தான் பரஸ்பரம் தெரிஞ்சுட்டு இருக்கா, பார்த்துட்டு இருக்கா, அவளுக்குள்ள கம்யூனிகேஷன் பண்றா. இதெல்லாம் அந்த குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ள ஒரு ஆயுள் தீரற வரைக்கும் அவ ஆராரிட்ட பேசணும், ஆராரிட்ட பார்க்கணும், இப்படி இருக்கிறதெல்லாம் இருக்கு. எத்தனை சாப்பாடு சாப்பிடணும், எத்தனை டிராப்ஸ் தண்ணி குடிக்கணும், எத்தனை மூச்சு காத்து பிராணவாயு சுவாசிக்கணும் அப்படின்னு கூடியும் பகவான் நிச்சயிச்சுட்டு தான் ஒவ்வொரு ஜீவனையும் இந்த உலகத்துக்கு அனுப்பி விடுறார். கொடுங்காற்றா இருக்கிற பகவானுக்கு முன்னால ஒரு சின்ன கண்ணுல தெரியாத அளவுக்கு மண் தரியாயிட்டு தான் நம்மளால வாழறதுக்கு சாதிக்கும். நம்மளால ஒன்றும் செய்யறதுக்கு சாதிக்காது.